அம்மா போங்க. போறேன் போறேன். டேய் டேய் எழுந்துடா. என்னம்மா? சத்தம் போடாம எழுந்து வாடா. என்னம்மா? வாடா. எதுக்கு வந்து எழுப்புறாங்க? நீ வாடா. என்னம்மா? டேய் இந்தா காஃபி. இதுக்குதான் எழுப்பினியா? இதை நீயே கொடுத்துருக்கலாம்ல. வைத்தியக்காரா, புருஷன் காஃபி போட்டு கொடுத்தா பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. சூடா இருக்கு. நான் போய் குடிக்கவா? குடுப்போ. போ போ போடா. போட்டுன்னு சொல்லவா? நீ தான் போட்டேன்னு சொல்லு. போடா. ஓகே மச்சான். என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற பொண்ணு மாதிரி போயிட்டு இருக்கான்? ஸ்வேதா. என்னங்க? இல்லைங்க, காஃபி குடுக்கலான்னு. நைட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு லேட்டாக தான் தூங்கினேன். காலை லேட்டாக எழுந்துக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எழுப்பிட்டீங்களா? ஐயோ சாரிங்க, நான் அப்புறம் வந்து எழுப்புறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இருங்க இருங்க. அதான் எழுப்பிட்டீங்களே, இதுக்கு மேலே திரும்ப தூங்கினாலும் தூக்கம் வராது. காஃபி கொடுங்க. சூடாக இருக்குங்க பார்த்து. நல்லா இருக்கே. நீங்களா போட்டீங்க? ஏண்டா காஃபி எல்லாம் போட்டு குடுக்குறியா? இத்தனை வருஷத்துல எனக்கு ஒரு காஃபியாவது போட்டு கொடுத்துருப்பியா? ஆங்க போட்டேன். காஃபி எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. மா நீ வேற மாதிரிமா. டேய் எழுந்துடா. எங்கம்மா? வெளியே போகணும். மா எனக்கு ஒர்க் இருக்குமா, அப்புறமா போலாம். டேய் இப்பவே போகணும்டா. மா ஒர்க் இருக்குன்னு சொல்றேன்ல, சாயந்தரம் போலாமா? அதெல்லாம் முடியாது, இப்பவே போகணும். சரி எங்க போனோம்? ஹோட்டலுக்கு. ஹோட்டலுக்கா? ஏன் நீ சமைக்கலையா? சமைச்சிருக்கேன், எனக்கு மட்டும்தான். அப்புறம் எங்களுக்கு யார் சமைப்பா? டேய் அவளை எங்கேயாவது வெளியே கூட்டு போடா. வீட்டுல இருந்து போர் அடிக்கும்ல. பீச்சு, பார்க்கு, ஹோட்டல் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியே கூட்டு போடா, ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிம்மா, அவங்ககிட்ட என்னன்னு சொல்ல? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. போய் சொன்னா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பொண்டாட்டி ஒன்றும் உஷாரு கிடையாது. சும்மா இருமா. பாத்தியா உடனே கோவம் வருது. சரி சரி சீக்கிரம் போய் ரெடி ஆக போ. தோண்டமா.